விவசாயிகளுக்கு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்து வழங்குதல். 2024-25 ஆண்டில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 60 தென்னை நாற்று பண்ணைகள் அமைக்கப்பட்டு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு 2025-26 ஆண்டில் தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. நடப்பாண்டில் கூடுதலாக 2,50,000 தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இயற்கை பண்ணைய தொகுப்புகள் உருவாக்கும். விளைநிலத்தினை வளமாக்கி எந்த ஒரு ரசாயன பயன்பாடுமின்றி ஆரோக்கியமான உணவை உற்பத்தி செய்திடும் வகையில் 2026-27 ஆண்டில் கூடுதலாக 6 இயற்கை பண்ணைய தொகுப்புகள் 3,30 லட்சம் ரூபாய் மதிப்பில் 6 மாவட்டங்களில் அமைக்கப்படும். இத்தொகுப்புகள் மூலம் இயற்கை பண்ணையத்தில் உயிரி இடுபொருட்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பல்வேறு பாரம்பரிய நடைமுறைகள் பற்றி விவசாயிகளை தெரிந்து கொண்டு பின்பற்ற இயலும். வனத்துறை 2026-27 ஆண்டில் பசுமை தமிழ்நாடு இயக்கம் கிரீன் தமிழ்நாடு மிஷன் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள விளைநிலங்களில் வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும் வேளாண் வருவாயை பன்முகப்படுத்தவும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தவும் 5 லட்சம் சந்தன மரக்கன்றுகள், 51,000 தேக்கு மரக்கன்றுகள் மற்றும் 20 லட்சம் பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்பட உள்ளன. மேலும் நிலையான வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் சூழலியல் ரீதியான மீள்திறனை வலுப்படுத்தவும் கிழக்கு தொடர்ச்சி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பழங்குடியினரின் வேளாண் நிலங்களில் 10 லட்சம் சில்வர் மரக்கன்றுகளை நடவு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 2026-27 ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் வேளாண் காடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக 35,51,000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்படும். எரிசக்தி வேளாண்மைக்கான பாசன நீரினை அளித்து பயிரை காப்பதில் எரிசக்தி துறையின் பங்கு இன்றியமையாதது. மாநிலத்தின் விவசாய உற்பத்தினை பெருக்கி விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் நோக்குடன் 23,97,732 வேளாண்மை மின் இணைப்புகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு விவசாயிகள் பயன்படுத்தி வருகிறார்கள். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை தேசிய பேரிடர் தணிப்பு நிதியிலிருந்து ஊக்க உதவி திட்டத்தின் கீழ் பல்வேறு வறட்சி திணிப்பு திட்டங்கள் 111 கோடி ரூபாய் செலவில் விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் 28 வட்டாரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 75 கிராமங்களில் செயல்படுத்த ஒன்றிய அரசு முதல் தவணையாக 50 கோடி ரூபாய் நிதியும் தமிழ்நாடு அரசு தனது பங்கு தொகையாக 5 கோடி ரூபாய் நிதியும் வழங்கியுள்ளன. நில அளவை மற்றும் நிலவரி திட்டம், பட்டா மாறுதல் ஊரகம், கிராமப்புற நில ஆவணங்கள் ஏற்கனவே கணினிப்படுத்தப்பட்டு இணையவழி பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஜனவரி 2025 முதல் ஜூலை 2026 வரை 60,68,000 இணையவழி ஊரக பட்டா மாறுதல் மனுக்கள் வரப்பெற்றதில் 47,96,000 இணையவழி பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளன. வேளாண் அடுக்கு திட்டத்திற்காக புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட விவரங்கள், டிஜிட்டல் இந்தியா நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மொத்தமுள்ள 16,810 கிராம வரைபடங்களும் கணினிப்படுத்தப்பட்டு அவற்றில் வேளாண் அடுக்கு திட்டத்தின் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் கணினிப்படுத்தப்பட்ட புலப்படங்கள் வேளாண் அடுக்கு திட்டத்தின் கீழ் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட கிராம வரைபடங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 48,93,000 விவசாயிகளுக்கான அடையாள எண்களும் சுமார் 4,38,00,000 வேளாண் நிலங்களுக்கான அடையாள எண்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.